இன்றைய தினம் தேவனுடைய வார்த்தையாக கடந்த வாரம் முதல் நாம் தேவனுடைய வார்த்தையுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையாக பார்த்தவைகளை ஒரு முறை நாம் நினைவு கூறுவோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கடந்த வாரம் என்ன பார்த்தோன்னு? நியாயங்களையும் ஆக்சுவலாக அதோடைய தலைப்பு என்னென்னு ஞாபகம் இருக்குங்களா? மனுஷனுடைய வாழ்வு. இந்த தலைப்பின் கீழே தான் அந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாம். என்ன அது மனுஷனுடைய வாழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் நம்மை படைக்கிற பொழுது நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார். அதுதான் மனுஷனுடைய வாழ்வு. அதை நாம் இழந்தோம். அதனாலே நமக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதுதான் விசுவாச வாழ்வு. அதை பற்றி தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். சரி, மனுஷனுடைய வாழ்வு என்று நாம் எதை அறிந்தோம், எதை கற்றுக்கொண்டோம் என்று பார்த்தோமேயானால், தேவனுடைய நியாயப்பிரமாணம் மனுஷனுடைய வாழ்வை வாழும்படிக்கு ஒரு அடிப்படை அறிவையும் அடிப்படை ஆற்றலையும் தரக்கூடியதாய் எது இருந்ததுன்னா நியாயப்பிரமாணம் இருந்தது. நியாயப்பிரமாணத்தை எவன் ஒருவன் முழுவதும் உணர்ந்திருக்கிறானோ அவனிடத்திலே ஒரு சராசரி மனுஷனை காட்டிலும் அதிகப்படியான தேவ ஞானம் கண்டிப்பாக இருக்கும். அவன் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னா, தேவன் செய்கிறது போல அவனுடைய செய்கைகளும் நேர்த்தியாகவும் அறிவுபூர்வமானதாகவும் வல்லமையுள்ளதாகவும் காணப்படும். கர்த்தர் செயல்களிலே வல்லவர் என்று பார்த்தோம். எவன் ஒருவன் கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை முழுவதுமாய் உணர்ந்திருக்கிறானோ அவனுடைய செயல்களும் வல்லமையுள்ளதாய் இருக்கும். இதை தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆனால் இதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னன்னா, அதிலே நீதியான வழிகள், அதை கண்டடைவது ரொம்ப கடினம். வசனம் சொல்கிறது. ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஆரம்பிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை பற்றி பவுலடிகள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நியாயப்பிரமாணம் கலாத்தியர் 3:12. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். நல்லா தெரிஞ்சுங்க. நியாயப்பிரமாணத்தை பற்றி 2 விஷயம் சொல்லியிருக்கு. அது விசுவாசத்துக்குரியவை அல்ல. அப்படின்னா என்ன? விசுவாசத்துக்குரியவை அல்லன்னா என்ன அர்த்தம்? அவைகளை செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் மனித வாழ்வுக்குரிய வசனங்கள். நீங்கள் மனுஷனாக வாழ்கிற பொழுது இங்கே ஒருத்தரை காட்டிலும் ஒருத்தர் இங்கே சிறப்பாக வாழ்ந்துனுங்கிறாங்க. சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பவுலடிகள் மூலமாக ஆண்டவர் ஒரு விஷயத்தை விளக்கிறார். நியாயப்பிரமாணத்தை புரிந்து கொண்டு அதன்படி எவன் வாழ்கிறானோ அவைகளினால் அவன் பிழைப்பான். ஒரு கம்பெனியில் சேர்ந்து அந்த கம்பெனி சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணாலே அந்த கம்பெனி நமக்கு என்ன செய்யும்? மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கும். கரெக்டாக? அதனால் அவன் பிழைப்பான்ல. அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் அதனாலே பிழைப்பான். இதுதான் மனுஷனுக்குரிய வாழ்வு. இதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எல்லாரும் எளிமையாக ஸ்கிப் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்கிப் பண்ணிட்டாங்க? நியாயப்பிரமாணத்தினால் நம்ம பிழைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு பிழைப்புன்னு ஒன்று உண்டாயிருக்கிறது என்றால் அது கூட தேவனுடைய வார்த்தையினால் தான் உண்டாயிருக்கிறது. ஒரு பிழைப்புன்னு உங்களுக்கு உண்டாயிருக்குதுன்னா அது கூட எதிலேருந்து தான் வருது? உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலேருந்து தான் வருது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நியாயப்பிரமாணம்னா கட்டளைகள் இருக்குது, நியாயங்கள் இருக்குது. சரிங்களா? கட்டளைகள் கண்டிப்பாக எல்லாம் பின்பற்றி தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நியாயங்களை பற்றி நம்ம போன வாரத்தில் பார்த்துட்டோம். அது சூழலுக்கேற்றார் போல் தேவனுடைய வழிகளை நம்ம செயல்படுறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம சொல்கிறது என்னடான்னா, நல்லா தெரிஞ்சுங்க, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதற்கு நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் இந்த வசனம் சொல்லுது. விசுவாசத்துக்குரியவை அல்ல. அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. நியாயப்பிரமாணமானது
விசுவாசத்துக்குரியது அல்ல. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை நீ பின்பற்றணும்னா நீ விசுவாசியா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இன்பா அது வந்திருக்காங்க பாரு. நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க வாழணும்டான்னா நீ என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசம் உள்ளவனா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பேரு தான் என்னது? விசுவாசத்துக்குரியவை அல்லன்னு சொல்லது காரணம் தான். விசுவாசம் இல்லாமல் கூட நீங்க என்ன செய்யலாம்? நீங்கள் பின்பற்றலாம். விசுவாசம் இல்லாமலேயும் நீ என்ன செய்யணும்? பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகேப்பா. இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ தான் நல்லா தெரிஞ்சுங்க, மனுஷனுக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது இல்லை. அதுதான் விழுந்து போன வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் இப்போ நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்த போகிறார். நம்மளை என்ன நடத்த போறாரு? விசுவாச வாழ்க்கைக்குள்ள நடத்த போறாரு. சரியா? இப்போ விசுவாச வாழ்க்கைக்குள்ள நடத்துகிற பொழுது நமக்கு ஒரு புது வாழ்வு உண்டாயிருக்கிறது. சரிங்களா? நமக்கு என்ன வாழ்வு உண்டா இருக்கிறது? புதிய வாழ்க்கை உண்டா இருக்கிறது. அது என்ன வாழ்க்கை? சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரிந்தியர் பகுதியில் ஒரு 2 வசனங்கள் உள்ளன. அதை நான் சுருக்கமாக நானே சொல்லிடுறேன் பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு பலனாக நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இந்த வசனம் நீங்கள் படித்திருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:56 பாவத்துக்கு பலனாக எது இருக்குதுன்னு சொல்றாரு பவுல். எது இருக்குதான்? நியாயப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு ஆழமான சத்தியம். நம்ம அதுக்குள்ள நம்ம போல. அடுத்து நமக்கு அதே கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல என்ன சொல்றாருன்னா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கிறிஸ்துவின் கிருபையானது எனக்கு பலனா இருக்குது. பாவத்துக்கு பலன் அது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த பக்கம் நான் இருக்கிறேன். எனக்கு பலன் யாரு? பாவத்துக்கு பலன் நியாயப்பிரமாணமா இருக்குது. எனக்கு பலன் யாரா இருக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எனக்கு என்னவா இருக்குது? பலனா இருக்குது. இந்த கிருபை எதனால நமக்கு கிடைத்திருக்கிறது? விசுவாசத்தினாலே. வசனம் சொல்லுகிறது ரோமர் 1:17. அதை எடுத்து வாசிங்க. ரோமர் 1:17, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். படிங்க. எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நமக்கு பலன் கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபை எதன் மூலம் நமக்கு வருதுன்னா, எதனால வருது? விசுவாசத்தினால வருது. இப்போதான் நமக்கு ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் காண்பிக்கிறார். என்னன்னு, அப்பா உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க வச்சிருக்கேன். அந்த வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்குதான்னா, பலம் நியாயப்பிரமாணத்தின் பலனால அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணத்தின் பலனையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதை பெற்றிருக்கணும்னு நான் சொல்லலை. நான் கடந்த வாரம் சொல்லும்பொழுது கூட நியாயப்பிரமாணம்னா என்னதென்று நீ அறிந்திருக்கணும்னு சொன்னேன். அதை பற்றி நிர்விசாரமாக நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு பலன் எங்கேருந்து வரணும்? நியாயப்பிரமாணத்திலிருந்து வேண்டாம். அது எங்கேருந்து வரப்போகுது? இயேசு கிறிஸ்துவிட்டேருந்து வரப்போகுதுன்னு இப்போ கொரிந்தியர்லேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இதனாலே நமக்கு ஒரு பிழைப்பு உண்டாகிறது, நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ நம்ம பிழைக்க போகிறோம். எதனால் பிழைக்க போகிறதில்ல? பழைய மனுஷனுடைய வாழ்க்கையில் பிழைக்க போகிறதில்ல. நீதியின் வழியில் விசுவாசத்தினாலே பிழைக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற புது வாழ்க்கை அதுதான். இந்த புது வாழ்க்கையை நம்ம எப்படி வாழப் போகிறோம் என்பதை பற்றி தான் நாம் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டீட்டெயிலாக இருந்தாலும் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரிப்பா, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிறிஸ்துவின் வாழ்வை, அதாவது விசுவாச வாழ்க்கையை நாம் எப்படி வாழ போகிறோம்? வசனம் நிறைய விசுவாசத்தை குறித்து போட்டிங்கடான்னா நிறைய வசனங்கள் இருக்குது. அதை முக்கியமாக சொல்லணும்டான்னா நம்ம பவுல் விசுவாசத்தை குறித்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவார்.
அதே மாதிரி யாக்கோபில் விசுவாசத்தை குறித்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசம்னா எது, விசுவாசத்தின் அடிப்படை என்ன, எல்லாவற்றையும் பவுல் அழகாக சொல்லியிருப்பார். இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தார் போல ஒரே ஒரு வசனம், சரிங்களா, ஒரே ஒரு காரியம் அதை சொல்லிட்டு அதுக்கு 2 வசனம் தேவைப்படுகிறது. அதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது என்னன்னா பார்வை, நம்முடைய பார்வை, தேவனுடைய பார்வை. இதுதான் இன்றைக்கு விசுவாசம்னா என்ன, விசுவாச வழிகளை நாம் எப்படி வாழ போகிறோம் என்பதை நான் உங்களுக்கு இந்த வழியில் சொல்ல போகிறேன். நிறைய ஊழியக்காரர்கள் விசுவாசத்தை பற்றி பேசியிருக்காங்க, அவருடைய பார்வையில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னா 2 விஷயத்துல சொல்ல போகிறேன். ஒன்று மனுஷனுடைய பார்வை, இன்னொன்று தேவனுடைய பார்வை, கர்த்தரின் பார்வை. உபாகம் எடுத்துக்கலாம். உபாகம் 12ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து வச்சுங்க. ஒருத்தர் 8ஆம் வசனத்தை எடுத்துங்க, இன்னொருத்தவங்க 28ஆம் வசனத்தை எடுத்துங்க. 8ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? உபாகமும் 12ஆம் அதிகாரம். ஒருவர் 8வது வசனத்தை எடுப்போம், மற்றொருவர் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 8வது வசனத்தை வாசிங்க. இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. நல்லா கவனிங்க, எவ்வளோ தெளிவாக சொல்றாரு பாருங்க. இது எப்போ சொல்லப்பட்ட வசனம் தெரியுங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்பட்டதில்லை, பவுல் எழுதுனதில்லை, இயேசு கிறிஸ்து சொன்னதல்ல, பிதாவானவர் சொல்லியிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு சமம் தான். ஆனால் சொல்லப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மோசேயின் காலகட்டத்தில் மோசே சொல்றார், அவனவன் தன் தன் பார்வைக்கு நலமானதை நாம் செய்திருக்கிறோம், ஆனால் இனி அப்படி நாம் செய்யாமல் அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டே வருவார். பேசிக்கிட்டே வரும்போது இப்போது 28ஆம் வசனத்தை படிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வாயே, ஆனால் செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். மோசே தெளிவா சொல்லிட்டாருப்பா. 2 விஷயம் தான் மோசே சொன்னது தான், நான் சொன்னதில்லை. உன்னுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது, கர்த்தரின் பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஒரு செயலை செய்கிற பொழுது உனக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, கர்த்தருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. உன்னுடைய பார்வையை நீ தூக்கி போட்டுட்டு கர்த்தரின் பார்வையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன கர்த்தரின் பார்வை? அதுக்கு இன்னொரு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். விசுவாச பார்வையில் பார்க்க சொல்றார் ஆண்டவர். விசுவாச பார்வையில் நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் 1:17 சொன்னது போல தேவனுடைய நீதியை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய நீதிக்குள்ள நியாயப்பிரமாணம் உண்டு, தேவனுடைய நீதிக்குள்ள கிருபையின் பிரமாணமும் உண்டு. அனைத்தும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. நீங்க வெறும் நியாயப்பிரமாணத்தை மட்டும் பார்ப்பீர்கள் என்றால் அதனாலே பிழைப்பீர்கள், அவ்வளோதான். சோறு, அப்புறம் துணி, அதுக்கப்புறம் வீடு வாசல், இன்னும் மனுஷனா வாழ்ந்து மனுஷனா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த பூமியில இதெல்லாம் வேணும். அப்போ நியாயப்பிரமாணம் நாம படிக்கணும், புரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும். ஆனால் அவைகளை செய்கிற பொழுது அதுக்கான பலன் நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம பெறக்கூடாது, கிறிஸ்துவின் கிருபையின் இடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை செய்கிற பலனை எங்கேருந்து பெற்று? நம்முடைய பலன் யாரா இருக்கணும்? கிறிஸ்துவா இருக்கணும். சரிங்களா? கிறிஸ்து நம்முடைய பலனா இருக்கிற பொழுது நியாயப்பிரமாணத்தை மட்டும் அல்ல, தேவ நீதியை நாம் நிறைவேற்றுவோம். விசுவாசத்திலே தேவ நீதியை நிறைவேற்றுவோம். நமக்கு கர்த்தரின் பார்வை என்னது என்று நமக்கு தெரியும். இதை நம்ம இன்னொரு வார்த்தையில் சொல்ல தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய பார்வை, கர்த்தருடைய பார்வை என்று சொல்வது மிக மிக முக்கியமான வார்த்தை. வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். இந்த டேர்ம் மறக்காதீங்க. கர்த்தருடைய பார்வை, என்னுடைய பார்வை, கர்த்தரின் பார்வை. இதை மனசில் எப்பவுமே வச்சுக்கோங்க. நான் என்னுடைய பார்வையில் யோசிக்கிறேன்னா, நான் கர்த்தரின் பார்வையில் யோசிக்கிறேன்னா? இந்த கேள்வி உங்களை அடிக்கடி கேளுங்க. எப்பொழுதெல்லாம் நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. கர்த்தரின் பார்வை, நம்முடைய பார்வை என்ன செய்யும்? இன்றைய தினம் பார்க்கும். இன்னைக்கு
சாப்பாடு இருக்குதான்னு பார்க்கும், இன்றைக்கி கேஸ் இருக்குதான்னு பார்க்கும், சரியா? இன்றைக்கி என்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு பார்க்கும், என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்க்கும். ஓகேவா? நான் எப்படி என்னுடைய தோற்றம், நான் கருப்பாக இருக்கேனா வெள்ளையாக இருக்கேனா பார்க்கும் என் பார்வை, சரியா? என்னுடைய பலனை பார்க்கும், எனக்கு சொந்தக்காரங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கும் என்னுடைய பார்வை, என் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னால் இதை ஜெயிக்க முடியும்னு பார்க்கும் என் பார்வை, இதை செஞ்சால் எனக்கு கெத்தாக இருக்கும்னு பார்க்கும் என்னுடைய பார்வை. என்னுடைய பார்வை தேவனுடைய பார்வைக்கு மோசமானது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பார்வை என்ன செய்யணும்னா என்ன கெத்தா புகழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கும். அது என்னுடைய முயற்சினால, நியாயப்பிரமாணத்தின் பலத்தினாலே என்னை நானே கெத்தாக வச்சுக்க பார்ப்பேன், என்னை நீதிமானாக வச்சுக்க பார்ப்பேன். இதுதான் என்னுடைய பார்வை. ஆனால் கர்த்தரின் பார்வை அது அல்ல. நான் என்னுடைய பார்வையிலே நான் வாழ்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, என்னுடைய பலனினால் என்னென்னலாம் முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், என்னுடைய ஞானத்தினால எதெல்லாம் முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். ஆனால் சில காரியங்கள் அது என்னால் முடிவதில்லை. காரணம், நான் என்னுடைய பார்வையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய பார்வையிலே வாழ்ந்து கொண்டு நலமானதை, எனக்கு நலமானதை நான் செய்து கொண்டிருந்தேன். அதனாலே 10 கிலோ வெயிட்டை தூக்கி இங்கே வைனா என்னால் வைக்க முடியுமில்ல? வைக்க முடியும். அதே நோய்வாய்ப்பட்டு 10 இருக்கும்போது 10 கிலோ வெயிட்டை தூக்க முடியுமா? 10 கிலோ வெயிட் இல்லை, 1 கிலோ வெயிட்டை கூட என்னால் தூக்க முடியாது. அன்றைய தினம் நல்லா யோசித்து பாருங்கள். என்னுடைய பார்வை, நான் நினைக்கிறேன் 10 கிலோ வெயிட்டை அசால்ட்டாக தூக்கி வச்சுருவேன். என்னை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு 30 கிலோலேருந்து ஒரு 60 கிலோ வரைக்கும் தூக்கி அப்படி ஒரு ஓரமாக வைக்கலாம். ஒரு 20லேருந்து 30 கிலோ தூக்கின்னு கொஞ்சம் தூரம் நடக்கலாம், கொஞ்சம் தூரம் நடத்தி ஒரு இடத்துல வைக்கலாம் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு, சரியா? ஒரு 10 கிலோ வெயிட்டை ஒரு 10 கிலோமீட்டருக்கு வச்சு தூக்கி வச்சு நடக்க முடியும், அவ்வளோதான், சரிங்களா? தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு, ஓகேங்களா? இது பொதுவாக சொல்கிறது நம்முடைய பலன், என்னுடைய பலனை பற்றி நான் பேசுகிறேன். நான் என்ன செய்கிறேன், இதை நம்புகிறேன். என் பலன் பார்வையில் நான் உலகத்தை பார்க்குறேன், என்னுடைய கெப்பாசிட்டி பார்வையில் உலகத்தை பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை மாதிரி நீ பார்த்துட்டு இருந்தனா உன்னால் வாழ முடியாதுடா, இந்த பூமியில் வாழ முடியாது. நீ யாருடைய பலனை பார்க்கணும்? கர்த்தரின் பலனை பார்க்கணும், அவருடைய பார்வையில் பார்க்கணும். உன் பாக்கெட்டில் காசு இருக்காது, 50 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? போஷிக்கணும். நான் என்னுடைய பலனை பார்த்தேன்னா காசு இல்லை, என்கிட்ட காசு இல்லை, சோறெல்லாம் போட முடியாது அந்த மனசுக்குள்ளே சொல்லிக்கினே அழகாக கூப்பிட்டு அழகாக எல்லாருக்கும் ஒரு கேக்கு சாப்பிடுங்க என்று குத்த மாதிரி கொடுத்து அழகாக அமுச்சு விட்டுருவேன். கரெக்டா? இது என்னுடைய பலன். ஆனால் நான் என் தேவனின் பலனை கர்த்தர் எனக்கு செய்வார், எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணுவார் என்று விசுவாச பார்வையிலே நான் பார்க்கிற பொழுது, கர்த்தரின் பார்வையிலே நான் பார்க்கிற பொழுது எனக்கு உண்டாயிருக்கிற பலன் மிகுதியாக இருக்கிறது. 50 பேர் அல்ல, 500 பேரானாலும் அத்தனை பேருக்கும் உணவளிக்கிறதுக்கு, போஷிக்கிறதுக்கு தேவையான பலனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று பலன் எனக்கு உண்டாயிருக்கும். நான் இந்த விஷயத்தில் மட்டும் சொல்ல, எல்லா காரியங்களிலும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், நீங்கள் வீடு கட்ட போகிறதா இருக்கட்டும், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற காரியமாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற காரியமாக இருக்கலாம், நீங்கள் படித்து பெரிய ஆளாகிற காரியமாக இருக்கலாம். என்னால் இவ்வளோ தாங்க முடியும், எனக்கு எவ்வளோ இவ்வளோ தான் முடியும், எனக்கு என்ன செய்யும், எனக்கு 10ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் தான் தெரியும், அதனால் நான் இது மட்டும் படிச்சுக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வராது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு முடியாது, என் கெப்பாசிட்டி அவ்வளோ தான், எனக்கு இதெல்லாம் வேணாமா, ஐயோ கஷ்டம் எனக்கு அப்படின்னு நாம் என்ன செஞ்சுன்னுக்கிறோம்? ஒதுங்கி போயின்னே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீ விசுவாசிக்க கூடுமானால் அவை யாவும் உனக்கும் ஆகும். தேவன் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓகே, இப்போ சொல்லுங்க, நீங்க முடிவெடுங்க. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குதா? கர்த்தருடைய பார்வைன்னு ஒன்று இருக்குதா? நாம யாருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய போறோம், செம்மையானதை செய்ய போறோம்? கர்த்தருடைய பார்வைக்கு செய்ய போறோம். அதனாலே நாம பிழைக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இது கூடவே கடைசியாக ஒரு காரியம் என்னன்னா, பார்க்கறதுல 3 வகை இருக்கு. அது என்ன 3 வகை? கண்களால் பார்க்கறது. இப்போ கண்ணை முடிக்குங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, ஓகேவா? இப்போ உங்களுக்கு முன்னாடி
ஒரு பந்துன்னு நான் சொல்கிறேன், கண்ணை முடிங்க. ஒரு பந்து அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் பார்க்க முடியுதா? கண்ணை முடிக்கினே பார்க்க முடியுதா? பந்து பார்க்க முடியுதா? இப்போ கண்ணை தரங்க, கண்ணை தரங்க. அப்போது பார்க்கறதுல 2 வகை இருக்குது. நம்ம கண்களால் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. பந்து இங்கே இல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்தீங்க. அப்போது நம்ம மனசுலேருந்து பார்க்கறது, மனக்கண்கள்லேருந்து பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனசுலேருந்தும் பார்க்கலாம். 2 வகையில். அது நான் 3வது வகை. 3வது ஒன்று இருக்குது, அது ஆவியின் பார்வையில் பார்க்கறது. அது எதில் பார்க்கறது? ஆவியில் பார்க்கறது. இந்த 3 வகை இருக்குது. இந்த 3 வகையிலையும் நீ எப்படி பார்க்கணுன்றான, கர்த்தருடைய பார்வையில் பார்க்கணும். ஏதோ கண்ணு நான் பார்க்குறேன்றதுக்காக இன்றைக்கி இருக்கிறத பார்த்துட்டு ஆமாம் நம்ம இதில் சோறும் இல்லை, நம்ம கையில் காசும் இல்லை, நம்மெல்லாம் என்னத்தை படித்து ஏதோ சின்னதாக ஏதாவது மூலையில் படிச்சுட்டு ஒரு வாரமாக வேலை செஞ்சுட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். சரிங்களா? ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே பார்க்கிற பொழுது உங்கள் வழி வாசல்கள் திறக்கப்படுவதையும் அடைப்பட்ட கதவுகள் உடைக்கப்படுவதையும் நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய பலனில் நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களுடைய பார்வையில் பார்க்காதீங்க. சரிங்களா? கர்த்தருடைய பார்வையில் பாருங்க. நீங்கள் வேலையை பெற்றிருப்பதை பார்ப்பீர்கள், நீங்கள் பிள்ளைகளை பெற்றிருப்பதை பார்ப்பீர்கள். நீங்கள் நன்றாக படித்து ஒரு கிளாஸில் இந்த படிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க, படிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. உங்களுடைய கல்வி அறிவுக்கு ஈடு இணையாக உங்கள் வகுப்பறையில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு நிகராக வேலை செய்யக்கூடிய திறமையானவர்களை யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு திறமை உள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் பார்ப்பீர்களே என்றால். கடந்த வாரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வாழ்கிற பொழுது அல்லது நியாயப்பிரமாணத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது உங்களுடைய செய்கைகள் எல்லாம் வல்லமையுள்ளதாக மாறும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் அந்த வல்லமைக்கு என்ன இருக்குது? ஒரு அளவு இருக்குது. தேவனுடைய பார்வையில் நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த வல்லமை தேவனுடைய வல்லமையாக இருக்கும், நியாயப்பிரமாணத்தின் வல்லமையாக இருக்காது, நியாயப்பிரமாணத்தின் பலனாக இருக்காது. கடந்த வாரம் நான் சொல்லியிருந்தது போல நியாயப்பிரமாணத்தை யாரெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கிறீங்களோ நீங்கள்லாம் சிறந்த கணித மேதையாக கூட ஆகிடுவீங்க. உண்மை தான். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கணக்குகள், நிறைய கணக்குகள் இருக்குது நியாயப்பிரமாணத்தில். யாருக்குமே அது புரியல. நியாயப்பிரமாணத்தில் கணக்கு இருக்குதா? ஆமாம், கணக்குகள் இருக்குது. தெரியுமா? உபாகம், யாத்திராகம், எண்ணாகம் படித்து பாருங்க, கணக்குகள் நிறைய இருக்குது. எண்ணியல் இருக்குது, அளவியல் இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே அதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை போன்ற ஞானவான்கள் யாரும் கிடையாது. இது எதனால் வரக்கூடியது? நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய பலன். இன்றைக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞானிகள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஞானத்தை எங்கிருந்து பெற்றார்கள் என்றால் நியாயப்பிரமாணத்திலிருந்து பெற்றார்கள். அதனாலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் பலத்திலே எல்லாவற்றையும் உருவாக்கினார்கள். அந்த பலன், நியாயப்பிரமாணத்தினால் உருவாகக்கூடிய பலன் வல்லமையுள்ளது தான், ஆனால் அது குறுகியது. ஆனால் கிறிஸ்துவின் கிருபையினால் உருவாகக்கூடிய பலன் இருக்கு பாருங்க, அது வல்லமையுள்ளது மட்டுமல்ல, அது தேவனுடைய பார்வைக்கு நலமானதாக இருக்கும். தேவனுடைய பார்வைக்கு நலமானதாக இருக்கும். சரிங்களா? இதை இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்டான்னா, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாத்தையும் ஆண்டவர் தான் படைச்சார். மரம் செடிகள் எல்லாம் ஆண்டவர் தான் படைச்சார். அந்த பொருளை நாம் உருவாக்கி நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தினுக்கிறோம். அந்த அறிவு நமக்கு நியாயப்பிரமாணத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த பொருட்களை எல்லாத்தையும் நம்முடைய சுய மகிமைக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் என்னைக்கு என்னுடைய பார்வையில் நீங்கள் வருகிறீர்களோ, என்னைக்கு நான் உனக்கு பலனாக இருக்கிறேனோ அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது தேவ மகிமைக்கென்று செய்வீர்கள். பழைய ஏற்பாட்டில் 2 விஷயம் பிரம்மாண்டமான காரியங்கள் இருக்கும். ஒன்று நோவாவின் பேழை, இன்னொன்று பாபிலோன் கோபுரம். 2மே பிரம்மாண்டமானது. 2மே எப்படிப்பட்டது? பிரம்மாண்டமானது. நோவாவின் பேழையை யாருடைய பார்வையில் செய்யப்பட்டது? கர்த்தருடைய பார்வையில் செய்யப்பட்டது.
அது ஜீவனை கொடுத்தது, அது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது, அது புது வாழ்வை கொடுத்தது. அதே பாபிலோன் கோபுரம் வருகிற போது அது யாருடைய பார்வையில் செய்யப்பட்டது? மனுஷனுடைய பார்வையில் செய்யப்பட்டது. பாபிலோன் கோபுரம் மனுஷனுடைய பார்வையில் செய்யப்பட்டது. அங்கே நியாய தீர்ப்பு வந்தது, அங்கே ஒற்றுமை உடைக்கப்பட்டது, வாழ்வு சிதறி போனது. அங்கே சொல்றது புரியுதுங்களா? ஸோ நம்ம யாருடைய பார்வையில் இருக்க போறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பார்வையில் இருந்து வாழ்வையும் புது வாழ்வையும் நியாய தீர்ப்பையும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழிகளையும் நாம் கண்டுபிடிக்க போகிறோமா? அதுக்கு ஒரே வழி, தேவனுடைய பார்வைக்கு நன்மையானதை, நலமானதை, செம்மையானதை நாம் செய்ய வேண்டும். நமக்கு நன்மையானதை நாம் செய்வோமே என்றால் அது ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே போய் நிற்கும். ஆகையினால நாம விசுவாசத்தில் வாழ்வது என்பது கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை நாம் செய்வதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? இது என்ன? இதுவரைக்கும் பார்த்தது மனுஷனுடைய வாழ்க்கை. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது விசுவாச வாழ்க்கை பற்றி பார்த்துருக்கோம். விசுவாச வாழ்க்கையிலே நம்ம விசுவாச வாழ்க்கை ஏதோ வெறும் கண்களில் மட்டும் இல்லை, கண்ணோ மனசு அதுக்குள்ள இருக்கிற ஆவி, இந்த மூன்றிலையும் தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் பார்க்க வேண்டும். நாம் இப்போ இருக்கிற ஒரு சிறிய சபையை பார்க்கிறோம். இந்த சபையை பார்க்கிற பொழுது இதை வளர்த்து பெருசாக்கி ஒரு பெரிய லேண்டை வாங்கி அங்கே ஒரு பெரிய கூடாரத்தை கட்டி, பாப்பா இது தனியாக இருக்கும்போது நான் யோசித்தது, இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு என் பார்வை சொல்லுது. என் பார்வை சொல்லுது. என் பார்வை சொல்லுது இன்னும் கண்டவரே எல்லாம் பெரிய பெரிய சபைகளெல்லாம் இருக்குது, கட்டி பெருசாக முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இதை ஆரம்பித்து 10 20 ஆக்கி, 20 200 ஆக்கி, 200 20,000 ஆக்கி, 20,000 2 லட்சம் ஆக்கி, எப்போ ஆண்டவரே இதெல்லாம் நடக்கிறது? இது என்னுடைய பார்வை. நான் சபையை குறித்து நான் சிந்தித்ததை பற்றி சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்களும் யோசிச்சுருக்கிறீங்க. அந்த பார்வையை விட்டுடுங்க. நான் என்னைக்கு படித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு நிறைய மார்க் எடுத்து படித்து வேலைக்கு போயிட்டு அரசு பணியோ இல்லை பெரிய சம்பளம் கொடுக்கக்கூடிய உயர் பணிகளோ நான்லாம் எங்கே கிடைக்கிறத கிடைச்சி பிடிச்சிக்கிட்டு போய்கினே இருக்க வேண்டியது தான். உலகத்தில் அந்த தத்துவம்லாம் இருக்குது. என்ன தத்துவம்? பிடிச்சிருது கிடைக்கிறது தானே, கிடைக்கிறத பிடிச்சிக்கணும். என்ன ஒரு தத்துவம்! விசுவாசத்தை உடைக்கிற தத்துவம் இதுதான். சில நேரங்களில் சபைகள்லேயே இது சொல்லப்படுகிறது. எதுக்குன்னா ஆறுதல் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. சரியா? வேற வழி இல்லை. ஏன்னா அவன் விசுவாசத்தில் உடஞ்சி போயிட்டான். சரியா? சரி, ஆறுதல் சொல்லியாவது வாழ வைக்கணும்ல, அதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை தெரிஞ்சுங்க, கர்த்தர் நீங்கள் தேவனை விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ தேவன் குமாரனில் மகிமைப்படும்படி அவை எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இதுதான் நடக்கும். நம்மெல்லாம் எங்கே வளர்ந்து எங்கே பெரிய இடத்துக்கு போய் வாய்ப்பே இல்லை. இதுதான் நடக்கும். இதுதான் என்னுடைய பார்வை, உங்களுடைய பார்வை. நானும் சொல்கிறேன், அந்த பார்வையை தூக்கி போடுங்க. நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக கர்த்தரின் பார்வை இருக்கிறது. நம்முடைய நலமான வாழ்வுக்காக, நம்முடைய செம்மையான வாழ்வுக்காக தேவனுடைய பார்வை இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் பாருங்க உங்கள் வாழ்க்கையை, தேவனுடைய பார்வையில் பாருங்க உங்கள் குடும்பத்தை, தேவனுடைய பார்வையில் பாருங்க உங்கள் சபையை. இனி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நல்லா பார்த்துங்க. இதை 3 வகையில் பார்க்கணும்னு சொன்னேன் ஏற்கனவே. ஆவி, ஆத்மா, சரீரம். மனக்கண்களில் பார்க்கணும், நம்முடைய சரீர கண்களில் பார்க்கணும், ஆவியின் கண்களில் பார்க்கணும் சொல்லிட்டேன். இது போக வெளி உலகத்தில் இதை எப்படி பார்க்கணும்னா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கணும், உன் குடும்ப வாழ்க்கையை குறித்து பார்க்கணும், உன் சபையை பற்றி பார்க்கணும். இந்த சபையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சபை என்னைக்கு வளர்ந்து பெருசாகி அப்படி இருக்குதா எண்ணம்? அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களோட பார்வை என்னவா இருக்குது? நம்மெல்லாம் எங்கே உருப்பிட்டு பிள்ளைங்க வளர்ந்து எப்படி வளர்த்து இல்லைன்னா இன்னொன்று இருக்கும். என்ன தெரியுமா? நான் வேலை செய்கிறேன், என் பிள்ளைங்க நான் வளர்த்துருவேன், என் பொண்ணு பயங்கரமாக படிக்கிறா, அவன் செம்மையாக வந்துடுவா. இதெல்லாம் என் பார்வை. இதெல்லாம் யார் பார்வை? என் பார்வை.
சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. நல்லதாகவும் நினைக்கிறாங்க, கெட்டதாகவும் நினைக்கிறாங்க. நான் ரெண்டுமே உன்னுடைய பார்வையாக இருந்தால் ரெண்டுமே தப்புன்னு சொல்கிறேன். நான் நல்லது தான், ஆனால் உன்னுடைய பார்வையாக இருந்தால் அது தவறு. தேவனுடைய பலத்திலே நீங்கள் பார்க்கணும், தேவனுடைய பார்வையில் நீங்கள் பார்க்கணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்படியே உங்கள் சபையை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் உங்களை குறித்தும் நீங்கள் தேவனுடைய பார்வையில் பாருங்க. இதுதான் விசுவாச வாழ்வு, இதுதான் விசுவாச வாழ்வு. இந்த விசுவாச வாழ்வை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கதை, யாராவது சொல்ல முடியுமா? லேண்டு, கரெக்டாக சொல்கிறாங்க, லேண்டை குறித்து. சுருக்கமாக சொல்ல அந்த கதையை திரும்பவும். ஊர் உள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேண்ட் இருக்குது, 1 ஏக்கர். அவங்க அப்பா அதை வச்சு பயிர் செய்கிறாரு. அதை வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை, சிம்பிளாக கல்யாணம் பண்ணி அது போயிட்டு வறுமையில் வாழுது. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு பெரிய ரோடு வருது, NH வருது. அதுக்கு பக்கத்தில் இவங்க லேண்டு வந்துடுச்சு. ஒன்றுத்துக்கும் உதவாது அந்த லேண்டு. பயங்கரமாக விலை போகுது. கோடின்றாங்க, 2 கோடின்றாங்க, 3 கோடின்றாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு மனசு எப்படி இருக்கும் யோசித்து பாரு. இதுதான் விசுவாச வாழ்வு. இன்னும் அந்த லேண்டு விற்கப்படலை, இன்னும் இருக்குது. இவ்வளோ நாள் கஞ்சி குடிச்சிருந்தா இருந்தா, இன்னைக்கும் கஞ்சி தான் குடிக்கிறா. ஆனால் இந்த வாட்டி அதை கஞ்சி குடிக்கும்போது அவள் என்ன நினைப்பா? என் வாழ்வு மாறப்போகிறது, கோடிகளில் நான் வாழப்போகிறேன். ஒரு நம்பிக்கை பிறக்கும் அவளுக்கு. அந்த ரோடை கட்டி முடிச்சிட்டாங்க, இப்போ லேண்டு பக்கத்தில் இருக்குது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவன் வந்து பார்க்குறான், பெரிய பெரிய கம்பெனிக்காரன் வந்து பார்க்குறான், இந்த லேண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, தண்ணி வசதியெல்லாம் இருக்குது, இதுதான் எனக்கு வேணும்ன்றான். டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ கஞ்சி குடிச்சிருந்த அந்த பொண்ணுடைய மனசு எப்படி இருக்கும்? அந்த மனசு சரியா? ஏன்னா கிறிஸ்துவே எனக்கு தேவனா இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்போ அந்த பொண்ணை குறித்து என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணுக்கு என்ன நல்லது பண்ணாலோ போன ஜென்மத்தில், ஊரில் அப்படி தானே பேசுவாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி தான் வாழ்க்கை கிடைச்சிது, இப்போ ஆறுப்பா ஒன்றும் இல்லாத இருந்ததுப்பா, இப்போ அவங்க லேண்டுக்கு போது போருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க. கரெக்டாக அப்படி தானே பேசுவாங்க ஊரில், ஆயாங்களாம் அப்படி தானே பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாம யாரு? பாக்கியவான். நாமெல்லாம் வாழ போகிறதுடைய வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை. நமக்கு முன்பாக எல்லா ஆசீர்வாதம்லாம் சரியாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது. நாம் பெறுகிற நாட்களிலே நாம் அதை பெறப்போகிறோம். துக்கத்திலையும் துயரத்திலையும், ஓகேவா, மன கஷ்டத்திலையும் நம்ம வாழ்கிறது வீண். அது விசுவாசத்துக்கான வாழ்க்கை அல்ல. நமக்கு முன்பாக யார் எதிர்த்து நின்றாலும் நீ கொஞ்சமும் கவலைப்படக்கூடாது. நீ கொஞ்சமும் கவலைப்படாமல் என்ன செய்யணும்? பலத்தோடு போய் நீ எதிர்த்து நிற்கணும். சரிங்களா? உன்னுடைய பலத்தில் அல்ல. யாருடைய பலன்? தேவனுடைய பலன்ல. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆசீர்வாதமானாலும் சரி, அது தைரியமானாலும் சரி, உங்கள் எதிர்காலமானாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுடைய பார்வையில் பாருங்க. இதனால் வரக்கூடிய அடுத்த நிலை ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? மகிமையின் வாழ்வு. இந்த மகிமையின் வாழ்வை குறித்து நாம் என்ன செய்ய போறோம்? அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு